ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போன வாரம் எடுத்த வீடியோங்க. நைட் ஒரு 8 மணி இருக்கும். வெளியிடுப்பில் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு பாப்பா நான் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா குட்டி சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சுங்க. உடனே கட்டித்தரைக்கு நானும் பாப்பா எல்லாருமே ஓடி போய் பார்த்தோம். லைட் இல்லை, போய் மொபைல் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னேன். பாப்பா போய் மொபைல் எடுத்துகிட்டு வந்து லைட் அடித்து பார்த்தா குட்டிங்க அப்போ தான் போட்டிருந்தா. பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. விறகடுப்பில் தாங்க சாப்பாடு செஞ்சுட்டு வெளியே தான் இருந்தோம். ஆனால் குட்டி போட்ட சவுண்டு கேட்டு தான் நாங்களே வந்து பார்த்தோம். இந்த ஆடு இன்னொரு குட்டி போடுங்க. ஒரு குட்டி போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு கைகாலெலாம் படப்படன்னு நடுக்கெடுத்துக்கிச்சிங்க. மாமாவும் வீட்டில் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். குட்டி பாப்பா 2 பேர் தான் இருந்தாங்க. இன்னொரு குட்டி போடும்போது நின்றுக்கிட்டே போட்டுருச்சுங்க. தலை பார்த்தோன்னா கீழே தொங்கிட்டு வந்துருச்சு. ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கெடுத்துக்கிச்சு. ஒரு வழியாக குட்டி அப்படியே மெதுவாக போடுச்சு. அப்புறம் அப்படியே கீழே படுக்க வச்சு ஒரு வழியாக குட்டி போட்டுருச்சுங்க. குட்டி போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. காட்டில் இருந்த மாதிரி காட்டியிருப்பேன். கொட்டைக்குட்டி ஒன்று கெடா குட்டி ஒன்று போட்டுருந்துச்சுங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க. தக்காளி சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சாப்பாடு செய்யும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுங்க. இந்த சமயத்தில் அந்த விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பாடு செய்யலாங்க. நம்ம சேனலில் ட்வின்ஸ் பேபி ப்ரெக்னன்சி ஸ்டோரின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ரெட்டை குழந்தைங்க. என்னோட பிரசவ அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த கமெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. இந்த டைம்ல அந்த கமெண்ட் வந்து ஞாபகம் வந்துருச்சு. அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குங்க. வாங்க அந்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருத்திங்க வந்துங்க 5 டைம் வந்து ஐயுஐ பண்ணியும் அவங்களுக்கு வந்து குழந்தை அபாய்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த மாசமும் பாசிட்டிவ் வந்துச்சு, ஆனால் குழந்தை வந்து அபாய்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் ஐயுஐ பண்ணலான்னு சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியலங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தர் வந்து நல்ல மனசோட ப்ரே பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அது நடக்குங்க. இது மாதிரி ஒருத்தருக்கு வந்து நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படின்னா கூட சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு அதனால ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாராக இருந்தாலும் சரிங்க, குழந்தைக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மைண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எனர்ஜியாக இருங்க. நல்லா பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. பாசிட்டிவாக உங்களுக்கு யாராவது பேசுவாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட, அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் பழகுங்க. அது மாதிரி இருந்தப்போ தான் மைண்டு நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்போம். அப்படி இருக்கிறப்ப குழந்தை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க. நெகட்டிவாக நினச்சிட்டு இது நடக்காதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தாத்திக்காதீங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே கடவுள் வந்து கண்டிப்பாக குழந்தை வர வந்து கொடுப்பாங்க. இருக்கிற லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. குழந்தை இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பயா இருந்தாலும் ஆண்டவர் வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம லைஃப் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் ஈடுபடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு 3 குட்டி வண்டுங்களையும் சூப்பராக குளிக்க வச்சுங்க. ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டாச்சு. சாப்பாடும் நல்லா ஊட்டி விட்டாச்சு. பாப்பா நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து சைன் போட்டு கொடுக்கணும். நோட்டுக்கெல்லாம் எங்கள் அப்பா சைன் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கூல் கிளம்புறப்ப தான் அப்பா சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பா. அவங்க அப்பா வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி சைன் போட்டு கொடுத்துட்டுங்க. பாப்பாவே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. முறுக்கு செய்யலான்னு சொல்லிங்க ரேஷன் அரிசி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ரேஷன் அரிசியில் முறுக்கு செய்யும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அரிசி வந்துங்க கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் அரிசியில் ஒரு கல் இல்லைங்க, எந்த ஒரு தூசு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அரிசி மட்டும் கொஞ்சம் 2-3 டைம் நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அரிசி நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். எப்பயுமே உப்பு போட்டு வாஷ் பண்ணும்போதுங்க ஒரு அரை லெமனை வந்து புழிஞ்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணோன்னா ரேஷன் அரிசி வாடை வந்து வரவே வராது. அரிசி நல்லா சூப்பராக இருக்குங்க. ரேஷன் அரிசி நம்ம இட்லிக்கு ஊற வச்சாலும் சரிங்க, அப்பயுமே கொஞ்சம் கல்லுப்பு ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டு அந்த அரிசியை நல்லா 2-3 டைம் களைஞ்சி எடுத்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து செஞ்சு பாருங்க. அரிசி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கல்லுப்பூ லெமனும் சேர்த்ததுக்கு அப்புறங்க தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. தண்ணி வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கை விடாத நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க.
4-5 டைம் மட்டும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. களைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பிடிச்சி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க. அரிசியெல்லாம் ஊற வச்சதுக்கு அப்புறங்க ஆடை ஊற்று விடலான்னு சொல்லிட்டு கட்டித்தரைக்கு வந்து வந்தாச்சு. கட்டித்தரையில் வந்து பார்த்தா நம்ம வீட்டில் க்யூட்டாக 2 குட்டிங்க இருந்தாங்க. ஆடு எப்போ 2 குட்டி போட்டாலும் எனக்கு வந்து பாப்பா பிறந்தது வந்து ஞாபகம் வந்துருங்க. பாப்பாவும் இப்படி தான் பிறந்து ஒரு 2-3 நாளில் ரொம்ப சின்னதாக குட்டியாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த பிஞ்சு விரல்லாம் தொடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த ஞாபகம்லாம் எனக்கு அப்படியே வந்து போகும். மாமா வந்து காட்டுக்கு போயிட்டு தீனிப்பில் வந்து அறுத்துட்டு வந்திருந்தாங்க. தீனிப்பில் வந்து இப்படியே போட்டோம் அப்படின்னா நல்லா கழிச்சு போட்டுருதுங்க. தளவு சோவையை மட்டும் சாப்பிட்டு அந்த தண்டு பகுதி வந்து அப்படியே போட்டுருது. 2 நாளாட்டும் நாங்களும் இப்படியே போட்டு பார்த்தோம். கழிச்சு போட்டுருது. அப்படியே போட்டாலும் சரிங்க, மேலே கவுர் போட்டு கட்டி விட்டாலும் சரி, கழிச்சு போட்டுருது. இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் எடுத்த வீடியோங்க. சும்மா மாமா வந்து கூட மேலே அப்படியே கொண்டு போய் வச்சுட்டாங்க. தளவு சோவை மட்டும் சாப்பிட்டு மீதியெல்லாம் அப்படியே கழிச்சு போட்டுருச்சுங்க. காலையில ஈவினிங் 2 டைமே ஆடு மேய்ச்சே ஆகணுங்க. ஆடு மேய்க்கிற வேலை வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து தீனிப்புல் போட்டதுனால ஆடு வந்து அவுத்து விடல. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டு பூச்செடி கிட்ட நிறைய பில்லேறி போச்சுங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் தாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி விட்டு பில்லு இழுத்தோம் அப்படின்னா பில்லெல்லாம் சீக்கிரம் வந்துருங்க. அதுக்காக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருந்த பில்லெல்லாம் ஒரு பக்கமா இருந்து புடுங்கிட்டு இருந்தேன். நான் புல்லெல்லாம் புடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளோட பெரியம்மாவும் கூட வந்து எவ்வளோ பில்லு இழுத்துட்டாங்க. அவ ஒரு பக்கம் கிளீன் பண்ணா, நான் ஒரு பக்கம் கிளீன் பண்ணேன். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செடிக்கா அந்த ஆட்டு சாணி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா மக்கி போன ஆட்டு சாணி வந்து ஒரு பக்கமா கொட்டி வச்சிருக்கேங்க. அந்த ஆட்டு சாணியை அள்ளிட்டு வந்து எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி விட்டுட்டு இருந்தேன். கொட்டின உடனே இந்த கோழிக்கெல்லாம் எங்கதான் மூக்கு வச்சது இல்லைங்க. குப்பை கொட்டின உடனே எல்லா செடிக்கிட்டையும் போய் பறிச்சு விட்டுட்டு இருந்துச்சு. செடி பறிச்சு விட்டுச்சுன்னா களைக்கீடு கழிச்சு விட்டுருமோ என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. இந்த எல்லோ ரோஸ் செடியில ஒரு ரோஸ் பூ வந்து பூத்துருக்கு. அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. இன்னைக்கே பறிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு பறிக்கல. நாளைக்குனாச்சும் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு பறிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. எனக்கு செடியில் இருக்கிற பூவை பறிச்சு தலையில வைக்கிறனா கூட பிடிக்காது. அந்த செடியில் இருந்தாவே அதை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். வெளியே போனாலும் சரி, எங்க ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்தாலும் சரிங்க, அந்த பூச்செடிக்கிட்ட போய் நின்றுட்டு பூ வெடிச்சிருக்கா, எப்படி இருக்கு, அழகா இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு இன்னைக்கு வந்து முறுக்கு சுடலாங்கிறதுக்காக அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை போய் மாமா ஆட்டிட்டு வர சொல்லியிருந்தேன். மாமா போய் ஆட்டிட்டு வந்துட்டாங்க. 1 கிலோ ரேஷன் அரிசிக்குங்க 1/4 கிலோ கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடயே எள்ளு, ஓமம், இது ரெண்டும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. நல்லா பிசைஞ்சாச்சுங்க. முறுக்கு செய்யறப்ப மாவு பிசையும் போதுங்க எப்பயுமே ஒரு குழிக்கரண்டிக்கோட்டம் எண்ணெயை லைட்டா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. அப்படி குறுக்கும் போது தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும். அழுத்துறதுக்கும் நல்லா ஈஸியா இருக்குங்க. அச்சு முறுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதில் அச்சை வந்து மாற்றி முறுக்கு வந்து சுட்டு கொடுத்துட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததோ ரிப்பன் முறுக்கு மாதிரி தாங்க செஞ்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு இப்போ லைட்டாக கிறிஸ்பி இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் நல்லா உடச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பரான முறுக்கு ரெடிங்க. வீட்லயே செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து அதிகமாலாம் செலவு எதுவுமே இல்லை. எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய்காட்ட ஊற்றிருந்தேன். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் கூட குடிக்கலங்க. எவ்வளோ எண்ணெய் வந்து மீதி ஆயிடுச்சு. கரெக்டான அளவுல வந்து நம்ம முறுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டாவே போதும். எண்ணெய் வந்து அதிகமா குடிக்காது. ரொம்பையும் தண்ணியாட்ட கரைச்சிடக்கூடாதுங்க, ரொம்பையும் கெட்டியா கரைச்சிடக்கூடாது. மாவு வந்து கையில அப்படியே பிடிச்சோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருந்தா போதுங்க. அழுத்தத்துக்கு லைட்டா டைட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. மாமாவை தான் அழுத்தி கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன். மாமா தான் 2-3 பேட்ச் வந்து அழுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. பாதி முறுக்கு தாங்க சுட்டோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே அடுப்புல தான் முறுக்கு சுட்டுட்டு இருந்தோம். இன்னொரு அடுப்பையும் பத்த வச்சிருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் முறுக்கு மட்டும் அது மாதிரி சுட்டுட்டு இன்னும் பாதி முறுக்கு வந்துங்க அந்த ஸ்டார் மாதிரி சேஃப் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு சுட்டுருந்தோம். சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து நல்லா நிம்மதியா படுத்து தூங்கியாச்சுங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில எடுத்த வீடியோங்க. இன்னைக்கு காலையில எங்க ஊர்ல இருந்து எங்களை பாக்கிறதுக்கு எங்க தாத்தா வந்து வந்திருந்தாங்க. வந்தவங்க வந்து சும்மாவெல்லாம் வரவே மாட்டாங்க. எப்ப வந்தாலும் சரிங்க 100-200 ரூபாய்க்கு திம்மண்ணம் வாங்கிட்டு தான் வருவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸா பார்த்து நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
குழந்தைங்கள பார்க்காத தாத்தாவுக்கு ரொம்ப போக்குன்னு இருக்கு. குழந்தைங்கள பார்த்தா அவசினே இருக்குது, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்களுக்கும் போறதுக்கு டைமே இல்லைங்க. அதனால தாத்தா வந்து நேரமாவே வந்துட்டாங்க. வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்குங்க. பாப்பா கூட நல்லா ஜாலியா பேசிட்டு அவங்களுக்கு கொஞ்சிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுங்கிறதுக்காக மாமா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. குட்டி பையன் ஒரு 10 மணிக்கு தாங்க போவான். அவனும் ஸ்கூல் போவே மாட்டேங்கிற மாதிரி நல்லா தாத்தாட்ட ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். ஸ்கூல் போறியாடான்னு கேட்டா ஊஹுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். சரி இருந்துட்டு போறான்னு சொல்லிட்டு விட்டான். அவங்க அப்பா வந்து கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புனாங்க. குட்டி பையன் உடனே பேக்கை தூக்கிட்டு அவங்க அப்பா கூட போயிட்டான். சரி ஸ்கூல் போறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. உச்சி அம்மையெல்லாம் என்னை சின்ன வயசுல அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. இன்னுமுமே அப்படிதாங்க. பேத்தினா தனி பாசம். என்னன்னா எங்கள் தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்காத இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க ஃபோன் பண்ணிடுவாங்க. எப்படியோ வாரத்தில் ஒரு 2 நாள்னாச்சும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாப்பா குட்டிகிட்டையும் பேசுவாங்க. நேரில் பார்க்காத ரொம்ப புக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பாப்பா வரத்துக்கு ஸ்கூல் போகிறதுக்குள்ளார வந்து பார்த்துடணும்னு சொல்லிட்டு நேரமாக கிளம்பி வந்திருந்தாங்க. அச்சி அம்மா வீட்டுக்கு போன வீடியோலாம் நம்ம சேனல்ல இருக்குங்க, வேணா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த இடம்லாம். தாத்தா ஊருக்கு வராங்கன்னு சொன்னாவே சின்ன வயசுலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தாத்தா பஸ்ஸை விட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணுங்க. அப்படி நடந்து வந்தாங்கன்னா தாத்தா வர அந்த பஸ் சவுண்டு கேட்டுச்சுன்னா போதுங்க, அவ்வளோ ஸ்பீடா ஓடுவோம். ஃபர்ஸ்ட் தாத்தா கிட்ட போறேன்னா நீ ஃபர்ஸ்ட் தாத்தா கிட்ட போறியான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் போட்டி போட்டுட்டு தாத்தா போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சின்ன வயசுல. நம்ம குட்டி போய் பாருங்க, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு போக மாட்டேன்னு உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். தாத்தாக்கு வந்து என் கையால எது செஞ்சு கொடுத்தாலும் தாத்தா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி போண்டா போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போண்டா வந்து போட்டுட்டு இருக்கேங்க. தாத்தா வீட்டில் நான்வெஜ் எல்லாம் வாரம் செஞ்சிருவாங்க. ஆனால் இது மாதிரி போண்டாலாம் ஆயாவுக்கு வந்து போட வராது. இது மாதிரி ஐட்டம்லாம் ஆயா அதிகமாக செய்ய மாட்டாங்க. எண்ணெய் பலகாரமே எதுவுமே ஆயா வீட்டில் அதிகமாக செய்ய மாட்டாங்க. அதனால தாத்தா நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் செஞ்சு கொடுப்பேன். தாத்தாவை கட்டில் எடுத்து போட்டிருந்தேங்க. தாத்தா வந்து கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.